Praise the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரிடத்திலையும் அங்கிருந்த ஜனத்தின் மூப்பர்களிடத்திலையும் அவர் பதில் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு முன்பாக என்ன நடந்துச்சு அப்படி நம்ம பார்த்தோம்னா, ஏசப்பா ஒரு உவமையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன உவமை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் தன்னுடைய 2 குமாரரிடத்துல ஒரு வேலையை சொல்லுகிறார். முதலாவது அந்த மூத்த குமாரனை நோக்கி, எப்பா நம்மளுடைய திராட்சை தோட்டத்துல நீ போய் வேலை செய்யி அப்படின்னு தகப்பன் சொல்லுகிறார். சொன்ன உடனே இவன் மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மூத்த மகன் மனஸ்தாபம் பட்டு அந்த வேலை செய்ய போகிறான் என்று சொல்லி ஏசப்பா சொல்லுகிறார். அதே போல இந்த 2வது மகனிடத்திலையும் தகப்பன் போய் நம்மளுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யி அப்படின்னு சொல்லும் போது 2வது மகன் நான் போய் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் வேலை செய்ய போக மாட்டான். இதை சொன்ன பிறகு ஏசப்பா அங்க இருந்த மக்களிடத்துல ஒரு கேள்வியை வைக்கிறாரு. என்ன கேள்வினா, இதுல அந்த தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் யார் என்று சொல்லி கேள்வியை வைக்கிறதை நாம் வாசிக்கிறோம். கேள்வியை வைத்த பிறகு அங்க இருந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க, மூத்த மகன் தான். ஏன்னா அவன் என்னதான் போலன்னு சொன்னாலும் மனஸ்தாபப்பட்டு அவன் தகப்பனுடைய சித்தத்தை செய்வதற்கு போனா என்று சொல்லி பதில் சொன்ன பிறகு இங்க இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாவிகள் ஆகிய வேசிகளும் சரி, ஆயக்காரர்களும் சரி, உங்களுக்கு முன்னே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்கு அடுத்தபடியாக ஏசப்பா அழகா இது எதற்கு இதை சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் எண்ணப்பட்டவரை நீங்கள் அவர் நீதிமானாய் இருந்தும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் வேசிகளும் ஆயக்காரர்களும் யோவானை விசுவாசித்தார்கள் என்று ஏசப்பா சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர்கள் விசுவாசித்ததை பார்த்தும் கூட நீங்க மனஸ்தாபப்பட்டு அவரை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று இயேசு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக சூழ்நிலையில நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போமே. என்னப்பா சொல்றீங்க, அப்ப நான் ஒரு பிரதான ஆசாரியரை போல இருக்கிறேன்னா, அப்படி இல்லைன்னா அங்க இருந்த அந்த மக்களுடைய மூப்பரை போல இருக்கிறேன்னா, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்றைக்கு கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? பாவிகளாய் இருந்தாலும் விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் நாம் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் காணப்படலாம், எத்தனையோ வருடங்களாய் நாம் சபைக்கு செல்லுகிறவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனால் அநேக சூழ்நிலையில நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம வெளியில காமிச்சுக்கலாம், நான் ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லி என்னுடைய அலங்காரம் அப்படிப்பட்டதா இருக்கலாம், நான் செய்யற காரியங்கள் எல்லாம் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் என்னுடைய அந்தரங்கம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்றைக்கு பிரதான ஆசாரியர் தான், ஆனால் நீதிமான் எண்ணப்பட்ட யோவான் ஸ்நானகனை அவர்களால விசுவாசிக்க முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சித்தமே தெரியாம வாழ்ந்து இருந்தவங்க தான் இந்த பிரதான ஆசாரியர்கள். அவர்களை வசனம் எப்படி சொல்லுகிறது? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏன்னா வெளியரங்கமா பரிசுத்தம், ஆனால் பிதாவின் சித்தம் எதுன்னு அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் அவருக்கு பிரியமான ஜனம் என்றால் அவருடைய சித்தம் என்னவென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏதோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் நம்மளுடைய வாழ்க்கை அல்ல. நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது நம்மளுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறதோ
அப்படிதான் வெளிப்படும் பிரியமானவர்களே. ஏதோ அலங்காரத்தோடு நாம் சபைக்கு போவது, எல்லா ஜெபத்திலையும் நம்ம ஈடுபடுவது, அது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோ நம்மளுடைய பரலோக ராஜ்யத்துல நாம் பிரவேசிப்பதையோ எதையும் முன் குறிக்காது பிரியமானவர்களே. நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய விசுவாசம் கிறிஸ்துவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தோமே என்றால் நாம் எல்லாருக்கும் முன்பாக பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கட்டாயமா நமக்கு கொடுப்பார். அதனால நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.